விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நான் சொன்னதை கேட்டிருந்தால் அன்று அவர் உயிரோடு இருந்திருப்பார் என்றும் போரில் உயிரிழந்த போராளிகள் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கவில்லை என்பது போல பல கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கின்றார். எங்கு இந்த விஷயங்களை சொன்னார், என்ன காரணங்களுக்காக இந்த விடயங்களை சொன்னார் என்ற முழுமையான விஷயத்தையும், அதே நேரம் ஒரு போர் வெற்றியை தாங்கள் ஈட்டிக் கொடுத்ததாக மார்த்தட்டிக் கொள்கின்ற கோட்டாபாய ராஜபக்ச பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர்களை பறித்தவர்களுடைய பட்டியலில் கூறப்படுகின்ற கோட்டாபாய ராஜபக்ச இது எல்லாவற்றையும் துறந்து துறவர வாழ்க்கைக்குள்ள நுழைய இருப்பதாக இப்போது சொல்லப்படுகின்றது. என்ன காரணம் இந்த முடிவுக்கு என்பது பற்றியும், இந்த விஷயங்கள் ஒரு பக்கமாக போக இன்னொரு பக்கம் ஒரு சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடுகின்ற ஏரியில் இருந்து பிறந்த சிசு ஒன்றின் சடலம் கைவிடப்பட்ட நிலையில தொப்புள் கொடி கூட வெட்டப்படாமல் மீட்கப்பட்டிருக்கிறது. இப்படியான துப்பாக்கி சம்பவங்களும் இலங்கையில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைய நாள் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். முதல் முறையினுடைய காணொலி நீங்க பாக்குறீங்களா? என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன். தென்னிலங்கை தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த நேர்காணல்ல பல விஷயங்களை அவர் பேசியிருந்தார். அவருடைய அரசியல் பயணம் சார்ந்து, தமிழ் மக்கள் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை சார்ந்து, இப்ப அவர் நாடாளுமன்றத்துக்கு போகாதால தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள் சார்ந்து, எதிர்கால அரசியல் சார்ந்து என்று நிறைய விஷயங்களை அவர் பேசியிருந்தார். அந்த நேரத்தில் இலங்கையினுடைய உள்நாட்டு போர் சார்ந்தும் சில விடயங்கள் பகிர்ந்திருந்தார். அதுல பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டை தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. கூறுகின்றார்கள், இதுக்கு யார் காரணம், ஆயுதத்தை யார் கையில் எடுத்தார்களோ அவர்களுடைய தவறுதான் இது என்பதாக டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரம் நமது நாட்டில் நடந்திருக்கின்ற இந்த யுத்தம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை எங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக சொன்னதோடு, அன்று நான் கூறிய விஷயத்தை விடுதலை புலிகள் அமைப்பும் இல்லாவிட்டால் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரோ கேட்டிருந்தால் ஒரு பெரிய உயிரழிவுகளையும் ஒரு சொத்து அழிப்பையும் சந்தித்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. இப்ப எங்களுடைய சமூகம் ஒரு சுமூகமான வாழ்க்கையை ஒரு நல்ல சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்றதாக சில கருத்துக்களை சுட்டி காட்டியிருந்தார். அதே நேரம் யாரையும் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணம் நோக்கம் எனக்கு கிடையாது. புலிகள் அமைப்பிலிருந்து உயிரிழந்தவர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் கிடையாது. அவர்களும் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருந்த குழந்தைகள், அவர்களுடைய இழப்பு எங்களையும் பாதித்தது என்பதாக சில விஷயங்களை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயம் இலங்கையில செய்திகளாக வெளியாக அந்த நேர்காணல பார்த்ததுக்கு பிறகு இருவேறுபட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதுல எதிர்கருத்துக்களும் வருகின்றது. இந்த நேரத்துல இலங்கையினுடைய வரலாற்றை, இந்த யுத்த வரலாற்றை பார்க்கின்ற நேரம் விருப்பப்பட்டு ஒரு இனமோ இல்லாவிட்டால் ஒரு குழுவோ ஆயுதத்தை எடுத்ததா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஆயுதத்தை எடுப்பதற்கு ஒரு இனம் தள்ளப்பட்டது என்றுதான் இலங்கையுடைய வரலாற்றில் பல சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து போராடுவது தவறோ அந்த அளவுக்கு அதே அளவுக்கு ஆயுதத்தை எடுக்க வைக்க நிர்பந்திப்பதும் ஒரு மிகப்பெரிய தவறாகத்தான் இருக்கிறது. சம அளவு தவறாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் இதுதான் அதிகளவாக நிகழ்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு இனமோ இல்லாவிட்டால் ஒரு சமூகமோ அவர்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற நேரத்தில், அந்த உரிமைகள் சரியான முறையில் வழங்கப்படுகின்ற நேரத்தில், அவர்களுடைய கருத்துக்கள் செவிமடுக்கப்படுகின்ற நேரத்தில், செவிமடுக்கப்பட்டிருந்தால் கூட இலங்கையில் இப்படியான ஒரு நிலைமை உருவாகி இருக்குமா என்பது கேள்விதான். அந்த கேள்விக்கு பதில் தேடுகின்ற நேரமும் சரியான பதிலும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயங்கள் இருக்கின்ற நேரம் இன்னொரு பக்கம் சொன்னது போல இலங்கையில உள்நாட்டு போர் நிறைவடைந்திருக்கின்றது. 15-16 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இலங்கையில இப்போது இருக்கிற தமிழ் மக்கள் சொன்னது போல ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாவிட்டால் அவர்களுக்கான உரிமைகள் இப்போது இலங்கையில கிடைத்துக் கொண்டிருக்கின்றதா என்றால் அது பெரிய அளவில் கேள்விக்காகத்தான் இருக்கிறது. அந்த யுத்த வடுக்களோடு இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதியை கேட்டு இப்போது வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கமாக இலங்கையில நடந்திருக்கக்கூடிய இந்த போர்க்கால சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவர்கள் உரிமைகளை கேட்கின்ற நேரம் இப்ப வரைக்கும் இலங்கையில தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கப்படுகின்ற செயற்பாடுகள், தமிழ் மக்களுடைய இனப்பெரும்பலை கட்டுப்படுத்துவதற்கு இல்லாவிட்டால் அடையாளங்களை அழிக்கக்கூடிய செயற்பாடுகள், பௌத்தமயமாக்கக்கூடிய செயற்பாடுகள் என்பது இலங்கையில தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற நேரத்துல ஒரு சுமூகமான வாழ்க்கை இலங்கையில் இருக்க தமிழ் மக்கள் சொன்னது போல வாழ்ந்திருக்க முடியுமா என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விகள் தான் இப்போது எல்லோர் மத்தியிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். இந்த விஷயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்துல அடுத்த பக்கமாக இலங்கையில ஒரு உள்நாட்டு யுத்தத்துல தாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வந்தோம், தங்களுடைய பங்குதான் பெரிதாக இருக்கிறது என்று மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்ச திடீரென்று இதை எல்லாவற்றையும் கைவிட்டு அவருடைய வாழ்க்கையை பௌத்த துறவற வாழ்க்கையாக அர்ப்பணிக்க போவதாக தென்னிலங்கையில இப்போ ஊடகங்கள் பெருமளவு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான சில காரணங்களும் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இலங்கையில 2019ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் ஒரு மிகப்பெரிய
பலத்தோடும் ஜனாதிபதியாக அவர் வந்தவர். ஜனாதிபதியாக வந்தாலும் கூட அவர் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் உடனடியாக அவரை ஆட்சியிலிருந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உருவான ஒரு சந்தர்ப்பம் இலங்கையில இருக்குது. இப்ப இந்த சூழ்நிலையில இருந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அரசியலிருந்து இப்போது வரைக்கும் விலகி கொண்டே இருக்கின்றார். இந்த நிலையில தான் இப்போது அவர் துறவற வாழ்க்கைக்கு போக போவதாக இப்போது பேசப்படுகின்றது. இதுல முக்கியமாக அவர் பெரும்பாலாக வெளியில இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்புகளை எல்லாம் துண்டித்து அதிகமாக இந்த ஆன்மீகம் சார்ந்திருக்கின்ற விஷயங்களில் ஈடுபடுவதாகவும் பௌத்த தத்துவங்களை படிப்பதாகவும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்து நேரத்தை செலவிடுவதாகவும் கூடிய அளவுக்கு வெளிநபர்களோடு தொடர்பு கொள்வதை அவர் அப்படியே சுருக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தத்தில் இவர் ஒருவேளை இது எல்லாவற்றையும் விட்டு துறவரம் போன்றதுக்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக இப்போது பேசப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களிலும் இந்த விஷயம் கவனம் செலுத்தப்படுகின்றது. இதன் மூலமாக மகாநாயக தேரர்களை எல்லாம் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுடைய அறிவுரை கேட்டது போல வருகின்ற நாட்களில் அவர் பௌத்த துறவர வாழ்க்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரத்தில் ஒருவேளை இது ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் இந்த நல்ல முடிவு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பல விமர்சன கருத்துக்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அவதானிக்கின்ற நேரத்தில் இந்த பொதுவாக ஒரு விஷயம் சொல்வார்கள், நாங்கள் செய்கிற பாவத்துக்கு இந்த காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு போனால் எங்களுடைய பாவங்கள் கழிந்து போகும் அப்படி என்பது சொல்வது போல அப்படி நடப்பது போல இது கூட ஒரு வழியாக இருக்குமோ என்பதுதான் இப்போ பரவலாக எல்லா இடங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக அரசியல் சூழ்நிலையில நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் ஒவ்வொருடைய செயற்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிற நேரம் இன்னொரு பக்கமாக மிக மோசமான ஒரு சம்பவம் என்பது பதிவாக இருக்கிறது. அதுல ஒன்றுதான் இது சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடக்கூடிய நுவரெலியாவினுடைய ஏரி பகுதியில் கிரகரி லேக்கு அருகாமையில் ஒரு சிசு ஒன்றினுடைய கைவிடப்பட்ட நிலையில பிறந்த சிசு ஒன்றினுடைய சடலம் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நாடு பூராக ஒரு பெரிய அதிர்வலையை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்படி பல சம்பவங்கள் இலங்கையில பதிவாகியது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் இப்படியான சம்பவம் முதல் முறை பதிவாகிறது. இன்னும் அதிகமான வேதனை இந்த வருஷத்துல ஒரு புது வருஷத்துல இப்படியான சம்பவத்துக்கு இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக எல்லோருக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் காலை வேளையில ஏரி பகுதியில் பணிபுரிகின்ற உயிர் காக்கின்ற ஊழியர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சிசுவினுடைய சடலத்தை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். உடனடியாக காவல்துறையிட்ட தகவல் அளித்ததுக்கு அமைய காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த சடலத்தை மீட்டெடுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. குழந்தையினுடைய தொப்புள் கொடி கூட வெட்டப்படாமல் அந்த குழந்தை அந்த இடத்துல சடலமாக கிடந்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியான விசாரணைகள் என்பது இப்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப வரைக்கும் அந்த சிசுவோடு தொடர்புடைய நபர்களோ இல்லாவிட்டால் அந்த சிசுவினுடைய தாயரையோ இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. தொடர்ச்சியான விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் பார்க்கின்ற இடம் இலங்கையில ஆரம்பத்தில் சொன்ன போதுதான் நிறைய இடங்கள் இப்படியான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே இடத்துல இலங்கையில ஒருவேளை இப்படியான குழந்தைகள் தவறான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு இப்படியான குழந்தைகள் பிறக்கிற நேரத்தில் அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்காக கூட சில நிலையங்கள் இருக்கிறது. அப்படியான நிலையங்களுக்குள்ள கொண்டு போய் கூட நீங்க அந்த குழந்தைகளை கொடுத்து விட்டு கூட வரலாம். ஆனால் பிறந்த சில மணி நேரமான குழந்தைகளை இப்படியான விஷயங்கள்ல கொண்டு போய் கைவிட்டுட்டு வர்றது, அது சில இடங்கள்ல விலங்குகள் சாப்பிடக்கூடிய சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் இலங்கையில பதிவாகி கொண்டே இருக்கின்றது. எனவே இதில் கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை எல்லா பக்கங்களாகவும் இருக்கின்றது. இலங்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை பார்க்குற நேரம் எங்களுடைய சமூகம் மிகப்பெரிய மோசமான நிலையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற விடயம் மட்டும் எங்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இப்படியான சூழல்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட காணொலியில் மீண்டும் நாளைய தினம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.